Welcome to Alpha Coaching Center. இன்னைக்கு நாம ஹோம்வொர்க்ல பார்க்கக்கூடிய சம்ஸ் 7th ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய மூணாவது பாடம் இயற்கணிதம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒரு முக்கியமான சம்ஸ் எந்தெந்த சம்ஸ் எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்களோ ஓகேங்களா. நீங்க டெட் எக்ஸாம் ஆர் எஸ்டிடி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்கு 6ல இருந்து 10 வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸோட மேக்ஸ் வந்து கேட்பாங்க. மற்றும் 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் மேக்ஸ் படிக்கும்போது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்க டாபிக் வைஸ் படிப்பாங்க. இந்த டாபிக் அப்படின்னு இந்த டாபிக் தான், அந்த டாபிக் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, இதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ இயற்கணிதம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க இயற்கணிதத்தில் கூடிய இந்த பேசிக் எல்லாம் போய் படிக்க மாட்டாங்க. ஒரு சப்போஸ் ஒரு கொஸ்டின் பாருங்க, இயற்கணிதத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து டெட் எக்ஸாம்லையும் எஸ்ஜிடி எக்ஸாம்லையும் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கொஸ்டின். ஆனால் அதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூமரிக்கல் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் டெட்டு எஸ்சிடியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் கான்செப்ட், இது யார் சொன்னாங்க, இந்த கூற்று வந்து யார் சொன்னாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு எஸ்டிடி எக்ஸாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டு போயிருங்க ஓகேங்களா. ஸோ லைன் பை லைன் படிக்கணும், இருந்தாலும் அதில் முக்கியமானதை மட்டும் நீங்கள் படிச்சுன்னா அதுவே உங்களுக்கு போதுமானது சரிங்களா. ஸோ இன்னைத்தோட ஹோம்ஒர்க் வந்து பார்க்கலாம். முதல் ஹோம்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா x = 3 y = 2 எனில் பின்வரும் கோவைகளின் மதிப்பை காண்க ஓகேங்களா. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸோட வேல்யூயும் ஒய்யோட வேல்யூயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதோட டோட்டல் மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இதுதான் அது கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனில் 4 அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் அப்படிங்கிற பிளேஸ் என்ன இருக்குது 3 அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் 7 அப்படிங்கிற பிளேஸில் பக்கத்தில் கூடிய ஒய்க்கு என்ன இருக்குது 2 அப்படியே போட்டுக்கோங்க சரிங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 3 12 எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸு 7ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 7 2 14 சரிங்களா. ஸோ இப்போ 2ஐயும் நம்ம ஆட் பண்ணோம், 12ஐயும் 14ஐயும் கூட்டணும், 4ஐயும் 2ஐயும் கூட்டணும், நமக்கு என்ன வரும் 6, 1ஐயும் 1ஐயும் கூட்டணும், நமக்கு என்ன வரும் 2. ஸோ ஆக மொத்தம் இந்த 4x ப்ளஸ்ஸு 7y அப்படிங்கிற ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ்ஒயோட வேல்யூ போட்டோம்னா இந்த கோவையோட மதிப்பானது நமக்கு என்னென்னு கிடைக்கும் 26. ஸோ ஆப்ஷன் ஏ பி சி டி ஓகேங்களா. 4 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு 16, பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26, சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36, டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24. ஸோ இது மாதிரி வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஸோ நமக்கு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த 26 எது வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா. ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3.3ல் இன்னும் 2-3 சம்ஸ் இருக்கும், அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அடுத்த கொஸ்டின், எக்ஸ் மற்றும் ஒய்யின் கூடுதலின் 3 மடங்கு ஓகேங்களா. எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது, அதோட கூடுதலின் 3 மடங்கு என்னும் வாய்மொழி கூற்றுக்கு பொருத்தமான இயற்கணித கோவையை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ எக்ஸு மற்றும் ஒய்யோட 3 மடங்கு அப்படின்னா என்ன பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட கூடுதல் ஓகேவா. அதோட 3 மடங்கு கேட்கணும்னா ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆல் பெருக்கிக்கங்க ஓகேங்களா. ஸோ 3 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ பி பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான், எக்ஸையும் ஒய்யும் கூடியிருக்கான், இது சரிதான். ஆனால் அது கூட என்ன பண்ணுறான் 3ஐயும் கூட்டியிருக்கான், ஸோ அது தப்பு. ஓகே, எக்ஸும் ஒய்யும் கூட்டியிருக்கான் சரி, ஆனால் எக்ஸு கூட மட்டும் என்ன பண்ணியிருக்கான் பெருக்கியிருக்கான் ஓகேங்களா. ஸோ இது அப்படியே 3x ப்ளஸ்ஸு 3y அப்படின்னு இருந்தால் கூட இது என்னது ரைட்டு, ஆனால் இது நமக்கு என்னது தப்பு. ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸு ஒய்யும் பெருக்கியிருக்கான், ஸோ அவன் சொன்ன கூட்டு தப்பு ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து இப்படி இருக்கலாம், ஆர் வந்து இப்படி இருக்கலாம் ஓகே. ஆனால் இதுதான் கரெக்டானது. சப்போஸ் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தா ஏ மற்றும் பி, ஏ மற்றும் சி ரெண்டுமே ரைட்னு சொல்லி போடணும் ஓகேங்களா. அடுத்த வினா, 4x ப்ளஸ் 3y இதிலிருந்து 2x மைனஸ் 5y கழிக்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை கழிக்கணும் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு 2 இருக்குது, அதுலேருந்து 1 கழிக்க சொல்கிறான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் 2 - 1 போடுவோம். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும் 1 வரும். ஸோ அதே கான்செப்ட் தான், இங்கே 4 வச்சுக்காங்க, எக்ஸ் வச்சுக்காங்க, ப்ளஸ்ஸு 3y எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு 2x மைனஸ் 5y ஓகேங்களா. இதில் நம்ம என்ன பண்ணணும் கழிக்கணும்.
ஸோ கழிக்கும்போது எப்பவுமே இந்த இயற்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் கழிக்கும்போது கீழே எப்பவுமே சிம்பிள் வந்து மாற்றிக்கணும். கழிக்கும்போது சிம்பிள் என்ன பண்ணி நம்ம மாற்றிக்கணும். ஸோ 3y கீழே வந்து ப்ளஸ் 5yன்னு இருக்குது. ஸோ 3யும் 5யும் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 8y மாறிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே 8yன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு 4x மைனஸ் 2x, 4x வந்து 2x போய் நமக்கு என்ன வரும் 2x வரும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா மேற்கண்ட ஈக்குவேஷனை நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2x + 8y. அதாவது கழிச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 2x + 8y. ஸோ அப்படின்னா ரெண்டையும் நம்ம கழிக்கும் போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2x + 8y. சரி, புரியுதுங்களா? இது அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 3mn - 5mn 8mn மற்றும் -4mn கூடுதல் காண்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரே வேல்யூ தான். mn தான் கொடுத்துருக்கான். ஸோ இதோட கூடுதல் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 3 இருக்குது, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 8mn ஆட் பண்ணிக்கோங்க. -5mn இருக்குது, அது கூட வந்து -4mn ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 8 கூட 3 ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் 11mn. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மைனஸு 5 கூட 4 ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் 9mn வரும். புரியுதுங்களா? ஸோ 11ல் 9 போச்சு நமக்கு என்ன வரும் 2 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ 2mn. ஸோ 2mn எங்கே இருக்குது ஆப்ஷன் 3. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2mn ஆப்ஷன் 3. ஓகேங்களா? அடுத்த வினா ஏயிலிருந்து -a கழிக்க நமக்கு கிடைப்பது. ஸோ ஏ இருக்குது, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எதை கழிக்கணும் -a வந்து கழிக்கணும். ஓகேங்களா? நம்மளால தப்பு பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா a - a = 0 அப்படின்னு சொல்லி போட்டு ஆப்ஷன் ஏ வந்து கிளிக் பண்ணிடுவாங்க. ஓகே, இது தப்பு. ஸோ என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா a மைனஸ் நமக்கு என்ன மாறிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இங்கே a வரும். ஸோ a + a 2a. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? ஸோ இதுமாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் சரி கொஞ்சம் யோசித்து பொறுமையாக போடுங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 75. ஓகே, நேச்சுரல் நம்பர் இருக்குது, அதோட கூடுதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75ன்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவ்விரு எண்களை காண்க. ஸோ அந்த 2 நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறான். ஸோ நமக்கு இந்த 2 நம்பர் தெரியாது. அடுத்தடுத்த இயல் நம்பர் அப்படின்னா ஓகேங்களா 1 எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அடுத்த எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட 1 கூட்டினா முடிஞ்சு x + 1. இதோட கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 75. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணால் போதும். ஸோ 2x + 1 = 75ன்னு வரும். சரிங்களா? ஸோ 2x = 75 - 1ன்னு போட்டுக்கோங்க. 75ல் 1 கழிச்சுனா 74 கிடைக்கும். இங்கே லெஃப்ட் சைடில் 2x இருக்கும். நமக்கு தேவை x. x = 74 / 2ன்னு வரும். 1 2 3 6 மீதி 1 7 2 14. ஸோ ஆக மொத்தம் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அவ்விரு எண்களே கேட்குறாங்க. ஸோ 37 1 கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட் எண் வந்து எக்ஸ் வச்சுட்டுனா அடுத்த எண் என்னது x + 1. ஸோ அது கூட ஒன்று ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் x + 1 அப்படின்னா அடுத்த எண் = 38. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டின் 100% எக்ஸாமில் கேட்பான். ஓகேங்களா? இது டிஎன்பிஎஸ்சியும் சரி, டெட்டும் சரி, எஸ்ஜிடியும் சரி. ஓகே, இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% வரும். ஸோ இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்காங்க. இந்த லெசனில் இந்த எடுத்துக்காட்டு 3.11 இதுக்கு மேலே சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் எடுத்து டீச் பண்ணணும் அந்த கொஸ்டின் நீங்கள் புக் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் லைன் பை லைன் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ லைன் பை லைன் படித்தா மட்டும்தான் உங்களால் எல்லா கொஸ்டினும் போட முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த லெசன் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.